ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக ஹோம்மேட் மில்க் பன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மில்க் பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். மில்க் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், அப்போ தான் ஈஸ்ட் சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த மில்க்கை வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த வார்ம் மில்க்கோட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடரை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மில்க் வார்மாக தானே இருக்குது, ஸோ நம்ம சுகராகவே ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போடுறேன். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். ஸோ இதை 3மே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 20 மினிட்ஸில் நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்மளோட ஈஸ்ட் வந்துட்டு இது 20 மினிட்ஸ் ஆக்டிவேட் ஆகட்டும். ஆக்டிவேட் ஆயாச்சுங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஈஸ்ட்டையும் வந்துட்டு நான் இந்த மைதாவில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர், ஒரு எக்கு. இது எல்லாத்தையுமே இந்த மைதாவில் போட்டு நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கையில் ஒட்டி அந்த மாதிரி தான் வரும். பட் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பில்லை. ஸோ இதை நம்ம நல்லா கை எடுக்காமல் பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை வந்து கீழே போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா பிசையணும். அப்போ தான் அந்த கையில் ஒட்டாமல் வந்து அந்த மாவு ஸ்மூத் ஆகும். பாருங்கள், இது கூட வந்து உங்களுக்கு தேவையான மைதாவும் போட்டுக்கலாம், இல்லை ஆயில் வேணுனாலும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒட்டவே இல்லை கையில். இந்த அளவுக்கு சாஃப்டான டோ வரணும். இதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். மேலே வேணால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இதை ஒரு ஈர துணி இல்லாட்டி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்மளுக்கு டபுள் த சைஸ் டோ கிடைக்குங்க. அதை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க பட்டரில். நம்ம சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷேப்புக்கு தான் வந்துட்டு நம்மளோட பன் வரப்போகுது. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் கோட்டிங் கொடுத்துட்டு இதையும் ஒரு அரை மணி நேரம் பக்கம் அப்படியே விட்டுருங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஓவன் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓவனில் வந்துட்டு நான் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் பன்னை. அவ்வளோதாங்க, 20 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு சாஃப்டான பன் கிடச்சிருச்சு. ஸோ வீட்லேயே நம்மளுக்கு ஹோம்மேட் மில்க் பன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஓரளவுக்கு ஹீட் கம்மியானதையுமே பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பர் சாஃப்ட் பன் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.